ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐக்கியாவில் என்னென்ன கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிச்சனுக்கு நிறைய ஐட்டம்ஸ் ஐக்கியாவில் இருக்குது. அதாவது ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், அப்புறம் ஃப்ரிட்ஜில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உட்டன் பவுல் மாதிரி. இது சைஸ் வைஸ் இருக்குது, சின்னதுலேருந்து பெருசு வரையும் இது சைஸ் வைஸ் இருக்குது. இது புக்ஸ் வைக்கிற மாதிரி கார்ட்போர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது $1.5 அப்படி போட்டிருக்காங்க. இது சின்ன சின்ன ஸ்டோரேஜ், டிரான்ஸ்பரண்ட் ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம வீட்டில் பேனட்ரி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்ஸும் இருக்குது. இது நம்ம ஊரில் கோணி பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக் தான் அது. இது நம்மளுக்கு கப்ஸ் இருக்குது. இங்கே நிறைய கப்ஸ் இருக்குது, ஆஃபரில் போட்டிருக்காங்க. இது $1 சொல்லி போட்டிருக்காங்க. இது 3 கலர்ஸ் வருது இந்த கப்பு. இந்த ஈச் கப் $1. கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த கப்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் இங்கே ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸ்பைசஸ் ஸ்டோரேஜ் ஷோட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்ட்ரா இந்த மாதிரி சில்வரில், வுட்டில் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்ட்ரா க்ளீன் பண்ணுறக்கும் ஒரு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வுட்டன் ஸ்ட்ரா. ஐஸ் க்யூப் மோல்ட்ஸ் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் ஷேப்பில். இது ஃபிஷ் ஷேப்பில் இந்த மோல்டு இருக்குது. தென் ரவுண்ட் ஷேப்லேயும் மோல்ட்ஸ் இருக்குது. இது நம்ம கப் கேக் கூட இந்த மோல்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மைக்ரோ சேஃப்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கப் கேக் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோஸ்டர் அதே மாதிரி வுட்டனில், ஸ்டீலில் அந்த மாதிரி கோஸ்டர் ஸ்டார்டிங் $1 இது ஸ்டார்ட் ஆகுது இந்த கோஸ்டரு. ஸோ இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. இது வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம குடிச்சிக்கிற மாதிரி. இது சப்போஸ் நிறைய பேர் லெமனு, சீரக தண்ணி அந்த மாதிரிலாம் குடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹாட் வாட்டர் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இதில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஜூஸராக கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் பார்ட்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் ஜூஸ் ஃபில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஜார் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜார்ஸ் இருந்தது. அதாவது வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, ஜூஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கிறதுக்கெல்லாம் வெரைட்டி ஆஃப் ஜார்ஸ் இருக்குது. இது ஸ்டோரேஜ் கப்பு மாதிரி. இந்த கார்க் நெடில் வச்சு தனியாக வச்சுருந்தாங்க. கார்க்கோட லிட் வச்சு தனியாக இருக்குது. இது ரவுண்ட் ஷேப்லேயும் ஷேப்ஸ் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு பீஸ் $4 அந்த மாதிரி. ஸோ ஸ்டார்டிங் $4. இது ஜக்கு, அது மேலே கார்க் லிட் வச்சுருக்கு. இது நம்ம வாட்டர் கேன் ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் நம்ம பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்குது. இது கொலாப்சபிள். இது நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். குட்டி பாக்ஸில் தான் வருது, அது ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டம்ளர்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. குட்டி டம்ளர்ஸ்லேருந்து பெரிய கிளாஸஸ் வரையும், கிளாஸ் ஐட்டம்ஸு, ஜூஸஸ் கிளாஸு, ஐஸ்கிரீம் பவுல், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இது காஃபி மேக் பண்ணுறதுக்காக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது குட்டியாக பேட்டரியில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இது இருக்குது. இது நம்ம காஃபி வீட்லேயே ஹாட் காஃபி, கோல்ட் காஃபி அந்த மாதிரி போடணும் அப்படின்னா, சாக்லேட் காஃபி இதெல்லாம் போடணுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவுல்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. சர்விங் பவுலாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதாவது மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அகலமாக பெருசாகவே இருந்தது கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம். ரேட்டும் பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. அதாவது $2 பவுல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு ரேட்டு.
டிரான்ஸ்பரண்டாக இருக்கனால ரொம்ப அழகாக இருந்தது. கலர்ஃபுல்லாகவும் நிறைய பவுல்ஸ் வந்துச்சுன்னா இது வந்து ஸ்டீலில் வந்து பெரிய பவுலு. இந்த மாதிரி இந்த பவுல் வந்து ஸ்டீலில் வந்து நிறைய சைஸஸ் இருந்தது. சின்ன சைஸ்லேருந்து வந்து பெரிய சைஸ் வரையும் நிறைய சைஸஸ்லேருந்து இது வந்து பிக் சைஸ். நான் இப்போ காமிக்கிறது வந்து பிக் ஒன்று. வுட்டுலேயும் வந்து நிறைய டெக்ஸ்சரில் வந்து நிறைய கலர்ஸில் வந்து பவுல்ஸ் எல்லாம் இருந்தது. அதுவும் வந்து சைஸ் வைஸ் வந்து ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரையும் வந்தது. இது வந்து அப் டு $20 வரையும் இதோட ப்ரைஸஸ் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு ஐக்கியாவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டின்னர்வேர் செட்ஸ் எல்லாம் தான். இதில் வந்து செப்பரேட்டாக வந்து பிளேட்ஸு, பவுலு இது எல்லாமே இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து 70 cents தான். இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த டிஷ்வாஷர் சேஃபு, மைக்ரோவேவ் சேஃபும் கூட. இதை நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒர்த்து தான் இது. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்து கொண்டு போகிற மாதிரி லஞ்ச் பாக்ஸஸ், அப்புறம் லஞ்ச் பேக்கு, அப்புறம் வாட்டர் கேன், அந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஐக்கியாவை பொறுத்தவரை நம்ம வந்து பாட்டில்ஸு, இந்த கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து லிட்டு வந்து தனியாக தான் நம்ம வாங்குற மாதிரி வரும். ஒன்று வந்து கீழே பாக்ஸ் வந்து கீழே இருக்கிறத வந்து தனியாக சேல் பண்ணுவாங்க. லிட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக வுட்டன் லிட்டு, அப்புறம் இல்லைன்னா வந்து கிளிப் போடுற மாதிரி லிட்ஸு, அந்த மாதிரி வந்து லிட்டும் வந்து தனித்தனியாக சேல் பண்ணுவாங்க. நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எந்த மாதிரி லிட்டு நம்மளுக்கு வேணுமோ, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம லிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வுட்டன் லிட்டு. இந்த மாதிரி கிளாஸ் பவுலுக்கு தனியாக நம்ம லிட்டு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அது வுட்டன் லிட் ஆகட்டும், இல்லை வந்து சிலிக்கான் லிட் வேணாலும் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். பேண்ட்ரி நம்ம வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பெஸ்ட்டு ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி ஆர்கனைசர் வாங்குறதுக்கு ஐக்கியான்னு தான் நான் சொல்லுவேன். ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஒரே மாதிரி நம்ம வந்து கண்டெய்னர்ஸ் வாங்க முடியும். அதாவது வந்து மேக்ஸிமம் வந்து 10 லிட்டர்லேருந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம இங்கே இது கிடைக்கிது. லிட்டும் வந்து வுட்டன் லிட்டாக இருந்தால் நம்ம ஒரே மாதிரி வுட்டன் லிட் வாங்கிக்கலாம், இல்லை பிளாஸ்டிக்காக இருந்தால் பிளாஸ்டிக் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டீல் பாக்ஸ் கூட வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம சுகரு, அப்புறம் வந்து காஃபி இந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து சைஸ் வைஸ் இருக்குது. இது வந்து வெர்டிக்கல் ஷேப்லேயும் வந்து இருக்குது. இந்த மாதிரி அது வந்து ஹரிசாண்டல் ஷேப்பில் இருக்குது. அந்த மாதிரி வந்து இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது $3 ப்ளஸ் வந்து நீளமாக வந்து வெர்டிக்கல் ஷேப்லேயும் வந்து இது மாதிரி வந்து இருக்குது. இது வந்து $4. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காஃபி, அப்புறம் வந்து சுகர் அந்த மாதிரிலாம் வந்து போட்டுக்கலாம். இங்கே ஜாரும் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து சேல் பண்ணுறாங்க வித் லிட்டோட. வெர்டிக்கல் ஷேப்பில் இருக்க பாருங்க. இது எவ்வளோ ஹைட் இருக்குது இந்த ஜாரு. ப்ளஸ் வந்து அகலமான ஜாரு, குட்டி ஜார், அந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஜார்ஸ் இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சால்ட்டுக்கு, நம்ம வந்து ஊறுகாய் வைக்கணும், அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா கிளாஸில் இருக்குது, லிட்டு வந்து பிளாஸ்டிக்கில். ஸோ இது வந்து ஒரு கண்டெய்னர் வந்து $3 தான். ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து 1.5 கிலோ கிட்டத்தட்ட இதுக்கு பிடிக்கும். ஸ்பைசஸ்க்கும் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. வந்து ஒரு லிட் ஒரு பக்கம் வந்து நிறைய ஸ்பில் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து வெசல்ஸ் எல்லாம் வந்து ஐக்கியாவில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெவியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா $14க்கு 3 பீசஸ் செட்டோடு வருது. ஸோ இந்த மாதிரி 3 பீசஸ் வந்து $14 கொடுக்குறாங்க. அது ரொம்ப சீப்புன்னு தான் சொல்லுவேன். இங்கே இருக்க நம்ம ஃபாரினில் இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சீப் தான். இந்த மாதிரி வெசல்ஸும் வந்து நிறைய அந்த மாதிரி இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுக்கிற மாதிரி, இது வந்து $5 தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பேன்லாம் வந்து நிறைய விற்கும். இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் ஆனால் வந்து குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கிச்சன் வெசல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து லிட் வந்து தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் லிட் ஆகட்டும், இல்லை சிலிக்கான் லிட் அந்த மாதிரி வந்து எத்தனை சென்டிமீட்டரோ அதை பொறுத்து நம்ம வந்து லிட்டோட இங்கே வாங்கிக்கலாம். கிளாஸ் லிட்டு, பிளாஸ்டிக் லிட்டு, சிலிக்கான் லிட் அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் லிட்ஸ் வந்து தனித்தனியாக இங்கே சேல் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டுற கொலன்ற பாருங்க, இங்கே வந்து எல்லா கிச்சன் ஐட்டமும் வந்து ஹெவியாக இருக்கும். பட் ப்ரைஸ் ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கும். பிளேட் ட்ராக் வந்து வுட்டில் வந்து இருக்குது. இது வந்து $5. இது வந்து மெஷரிங் கப் வந்து டிஃப்ரெண்ட் பிளாஸ்டிக்கில், கிளாஸில் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது வந்து கரண்டி வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் அந்த மாதிரி வந்து வுட்டன் கரண்டியெல்லாம் நிறையா வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம வெஜிடபிள் வாஷ் பண்ணுறக்கு, அந்த மாதிரி ஏதாவது வாஷ் பண்ணுற ஃப்ரூட்ஸ் வாஷ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது சைடில் வந்து இழுத்து நம்ம வந்து சிங்கில் வந்து வச்சுக்கிற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து $10 வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஜிஞ்சர் கார்லிக்லாம் ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறக்கு. ப்ளஸ் வந்து வெயிட்டும் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் வந்து நம்மளுக்கு கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது வந்து ரொம்ப ஸ்பேஸ் அடைக்காது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தவாலாம் பார்த்தீங்கன்னா வந்து $5 தான் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நான்ஸ்டிக்கு. ஸோ எவ்வளோ தூரம் இது வந்து ஒர்த்தாக இருக்கும்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் இது பரவாயில்ல. நான் $5 வந்து இது பரவாயில்ல, ரீசனபிள் ப்ரைஸ் தான். வந்து மாவு ஜலிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மாவு ஜலிக்கிற மாதிரி வந்து இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து சூடான பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹீட்டிங் பேடு மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணுற மாதிரி வந்து பாத்திரங்களும் வந்து இங்கே நிறையா வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா வித் லிட்டோடு நிறையா கொடுத்துருக்காங்க. வித்தவுட் லிட்டும் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஹெவியாக இருக்குது. பாத்திரத்தோட வெயிட்லாம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த பேன்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தூக்கவே முடியாது, அந்தளவு ஹெவியாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கேஸ்ட் அயர்ன் பாத்திரமும் வச்சுருக்காங்க. இது எவ்வளோ ஹெவியாக இருக்குது இந்த பாத்திரம். குக்கரும் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. இது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க குக்கர். இது வந்து விசில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த லாக் எடுத்து விட்டு நம்ம விசிலை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஒரு குக்கர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. அந்த குக்கரோட கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சில்வர் மைல்டான கலர் மாதிரி, ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் மைல்டான கலர் மாதிரி இருக்குது. இந்த குக்கர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $79 வந்து போட்டிருக்காங்க. வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குஷன்ஸு, சோஃபாவில் யூஸ் பண்ணுறது குஷன்ஸு, ப்ளஸ் வந்து ஆர்கனைசர்ஸு, இந்த கிளாத் ஆர்கனைஸ் பண்ணுற ஆர்கனைசர்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து லாண்ட்ரியில் நான் வந்து யூஸ் பண்ணுற, லாண்ட்ரி ரூமுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ் தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசர் வந்து நம்ம வந்து காட்டு கடையில் வெர்டிக்கல் ஷேப்பில் ஹாரிசான்டல் ஷேப்பில் 25 லிட்டர்லேருந்து 50 லிட்டர்ஸ் வரையும் வந்து பிக் சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் வரையும் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸ்க்கும் வந்து நம்ம லிட்டு வந்து தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பாக்ஸஸ் கீழே வந்து பாக்ஸ் தனியாக வாங்கிட்டு லிட்டு தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 75 சென்ட் தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து 4 கொலேஜ் ஃபோட்டோ ஃப்ரேம் சொல்லுவாங்களே, இது வந்து $2. இந்த குட்டி சைஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து 50 சென்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க ஒரு ஃப்ரேமு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து எதாவது ஆர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சில்ட்ரன் ரூமில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஹோல்டர் வந்து நிறைய வந்து சேல் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் கேண்டில் ஹோல்டரு, கேண்டில் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்லேருந்து ரியல் பிளான்ட்ஸ் வரையும் வந்து வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணுறாங்க. வித் பாட்டு, வித்தவுட் பாட்டு. பிளான்ட்ஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸும் வந்து நிறையா வந்து சேல் பண்ணுறாங்க. தனியாக வந்து செப்பரேட்டாக பாட்ஸ் மட்டும் வந்து சேல் பண்ணுறாங்க. பாட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், அப்புறம் வந்து வுட்டில் அந்த மாதிரிலாம் இருக்கிற பாட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த ஐக்கியா ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த ஐக்கியா ஷாப்பிங்கில் என்னென்ன ஷாப் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து போடுறேன். அது வரைக்கும் பாய்.